என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் எது வந்தாலும் கவலைப்படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கின்றது என்று நினைத்து கொண்டு விதிப்படியே நடக்கட்டும் என்று எல்லாவற்றையும் கடந்து போ. பிறர் உனக்கு கை கொடுக்கும் வரை நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். தனியாக வடிக்கின்ற கண்ணீரும் தனிமையில் நீ படும் துயரங்களும் ஒரு நாளும் வீண் போகாது. நீ படும் துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம், ஆனால் அதை உன் அப்பா நான் அறிவேன். நீ படும் கஷ்டங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது. இனி உனக்கான மங்கள செய்தி உன்னை தேடி வரும். பொறுமையாக இரு. அனைத்தும் நடக்கும்போது நடக்கும். அவசரப்படாதே என் பிள்ளையே. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். தவறு செய்யாதவர்கள் இன்று இங்கு யாரும் இல்லை என் பிள்ளையே. செய்த தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம். கடந்த காலத்தில் நடந்தவைகளையெல்லாம் மறந்துவிடு. ஆனால் அந்த காலத்தை உருவாக்கியவர்களை ஒருபொழுது மறந்து விடாதே. எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என்று சமாதானமடையும் மனமும், இழப்பு என்பது இலகுவாகி சமாதானம் துளிர்விடப் போகிறது. மகிழ்ச்சி என்பதை அடைய 2 வழிகள்தான் உள்ளது. ஒன்று சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது, இன்னொன்று சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்வது. எதுவாயினும் கடந்து போக பழகு. எல்லாமே சில காலம்தான். கடவுளே இல்லை என்று வாதாடிய அனைவரும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாடுவதில்லை. நம்பிக்கைதான் கடவுள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா நிகழ்வுகளிலும் உன்னுள் புகுந்து உன்னை வழிநடத்துவது அந்த கடவுள் என்ற நான்தான். காரணம் இல்லாமல் யாருக்கும் கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்துதான் செல்ல வேண்டும். உன்னால் ஒரு செயலை செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். நம்பிக்கைதான் முதல் அச்சாணி. முழுமையாக நம்பும் பொழுது உன்னுடைய மனம் அதை செய்து முடிக்க உத்வேகமாகும். ஒரு காரியத்தில் வைக்கும் உன்னுடைய நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்க உதவுகிறது. மலை மீது ஏற மலைத்து விடாதே. அந்த மலை மீது ஏறி நின்று கீழே பார்த்தால் அந்த மலை கூட உன்னுடைய காலுக்கு அடியில்தான். காலம் ஒருபொழுதும் பேசாது. ஆனால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். நீயாக வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். இது உன்னுடைய வாழ்க்கை. என் செல்ல பிள்ளை என்னையே நம்பியிருக்கிறது. உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் பிள்ளையே? நீ உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய உறவுகளையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். என்னுடைய தலையை கொடுத்தாவது உன்னுடைய தலைமுறைகளை காப்பேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் நிறைந்திருக்கின்றன. இனி நன்கு வாழப்போகிறாய். உனக்கு இருந்த திருஷ்டிகள் அனைத்தும் ஓடிவிட்டது. இனி மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறது. நீ அந்த பாதையில்தான் பயணம் செய்ய போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஏக்கங்கள், வலிகள் நிறைந்த துன்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீ நினைத்த மாதிரியே மாறப்போகிறது. இது உண்மை. கவலை கொள்ளாதே. அருகில் உன் அப்பா நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் மன வேதனைகள் அனைத்தும் சரியாக போகிறது. நன்மைகளை நீ பெறப்போகிறாய். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடுவி தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். அது ஏனென்று உனக்கு தெரியுமா தங்கமே? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து நான் உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, பல உற்றார் உறவினர்கள் பேசுவதையும் பொறுத்து கொண்டு, அவர்கள் சொல்வதை பொறுத்து கொண்டு, அவர்களுக்காக உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல்
உன்னை ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையாகவும் சினம் இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். அதனால்தானே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனக்குள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காகத்தான் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் என் பிள்ளையே. என் அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் இன்று காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. வாக்களிக்கிறேன், உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் முன்னேற்றப் போகிறேன். கலங்காதே, இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. இன்றைய சூழ்நிலையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உனக்கு தேவை. இதுவே நான் உனக்கு கூறும் புதிய அறிவுரையாகும். விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு, உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். உன்னை விட்டு பிரியாத உறவாக நான் என்றும் உன்னுடனே இருக்கப் போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை என் தங்கமே. துன்பம் தூண் போல இருந்தாலும் என்னை நினைத்தால் தூசி போல பறந்துவிடும். இப்பொழுது நீ தேவையில்லாத குழப்பத்தில் இருக்கின்றாய். நான் உன்னுடன் பேசவில்லை, நான் உன்னை நினைக்கவில்லை, என் கண்கள் கூட உன்னை பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு வைத்த பரீட்சைதான் என் பிள்ளையே. நான் உன்னிடம் பேசும் பொழுது நீ என்னை சந்தேகப்பட்டாய் அல்லவா? அதை உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த நாடகம். நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன். நான் உன்னை பார்க்காமல் பேசாமல் இருக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் நிச்சயமாக உன்னிடம் எப்பொழுதும் போல் பேசுவேன் என் பிள்ளையே. என் செல்ல பிள்ளையை பார்க்காமல் ஒருபொழுதும் என்னால் இருக்க முடியாது என் தங்கமே. நாளை காலை இதற்கான தீர்வு உன்னை தேடி வரும். நீ வாழ்வில் எந்த அளவிற்கு உயர விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு நீ அர்த்தமற்ற பேச்சுக்களையும் செயல்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என் தங்கமே. கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் இந்த கற்பனை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நான் திரும்ப திரும்ப உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். முடிந்த அளவு நீ மற்றவர்களுக்கோ அல்லது உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உன் வார்த்தைகளாலோ அல்லது செய்கையாலோ எந்தவித துன்பமும் வருத்தமும் தராதவாறு உன் செயல்கள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணம் செய். தேவையில்லாமல் கவலைப்பட்டு ஒரு மூலையிலேயே முடங்கி விடாதே. உனது வெற்றிக்கான முயற்சியை மேற்கொள்ள பார். கஷ்டம் கஷ்டம் என்று அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே முடங்கி விடாமல் வீரியமாக எழுந்து நின்று அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து பார். உனக்கான வழி நிச்சயமாக நீ என்னவென்று அறிவாய். உழைப்போடு கூடிய உன் முயற்சி என்றும் வெற்றி பெறும். யார் உன்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றப்படாமல் விட்டாலும் உன் உழைப்போடு கூடிய முயற்சி உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும். விதையாகவே மண்ணில் புதைந்து விடாமல் வீரியமான மரமாக எழுந்து முன்னேறி வா. உனக்கு உறுதுணையாக என்றும் நான் உன் அப்பன் கருப்பன் நான் துணையாக இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.